செஞ்சராமில் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி, புளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரிணை தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். மலேசியாவில் வசிக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மலேசிய தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவரையும் முதலில் நான் வணங்கிக் கொள்கின்றேன். அடியேன் பெயர் முனைவர் கைலை துரைசாமி. நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் என்கின்ற பகுதியில் நான் வசிக்கின்றேன். மலேசியாவில் வசிக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் சிவத்திரு கோவிந்தன் சுவாமிநாதன் ஐயா மற்றும் ஐயாவின் துணைவியார் சிவத்திருமதி ருக்மணி கோவிந்தன் ஆகியோருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டுக்கள் ஏனென்றால் இந்த காணொளி உருவாவதற்கு முதல் காரணம் அவர்களே. அவர்களின் வேண்டுகோளின் பேரில்தான் இந்த காணொளி உருவாகிறது. ஆக அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மலேசிய நாட்டில் ஜூலை 1ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயம் செஞ்சராம் பகுதியில் 2/7/2024 முதல் 18/8/2024 வரை நடைபெறுகின்ற 48 நாட்கள் மண்டலாபிஷேக விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெற உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மண்டலாபிஷேக விழாவில் அடியேனால் நேரடியாக கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் 30/8/2024 அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் அடியேன் இதே ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயம் ஜெஞ்சராமில் ஆன்மீக சொற்பொழிவு செய்ய உள்ளேன். சைவ சமய திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றேன். அந்த சொற்பொழிவு ஒரு மிகப்பெரிய படம் என்றால் இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது அதற்கு உண்டான ட்ரெய்லர் என்று சொல்லலாம். இது ஒரு முன்னுரையாக இந்த காணொளியை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். அந்த விழாவிற்கு, அந்த நிகழ்ச்சிக்கு 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு அங்கே நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பக்கத்து வீடுகளிலே வசிக்கின்றவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு இறைவன் திருவருளை சிந்திப்பதற்கும் அதன் பலனை பெறுவதற்கும் உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான சுய பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பரிசோதனைகள் நடக்கின்றது. தாயின் வயிற்றில் கருத்தரித்து விட்டோமா, அதாவது ஒரு கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு அந்த தாய் கன்சீவ் ஆகி விட்டாரா என்பதற்கு ஒரு பரிசோதனை நடக்கின்றது. அந்த பரிசோதனையில் தொடங்கியது. அதற்கு பின்னர் பள்ளியில் சேர்ப்பதில் பரிசோதனை, வேலைக்கு செல்வதில் பரிசோதனை, வாகனம் ஓட்டினால் பரிசோதனை, ஷாப்பிங் போனால் பரிசோதனை, விமானத்தில் ஏறினால் பரிசோதனை, வெளிநாட்டில் இறங்கினால் பரிசோதனை, சாம்பார் வைத்தால் பரிசோதனை, சட்னி வைத்தால் பரிசோதனை, பரிசோதனை பரிசோதனை பரிசோதனை. வாழ்க்கையே பல வகையான பரிசோதனைகள் நிறைந்தது இந்த வாழ்க்கை. இப்படி வாழ்க்கையில் பல பரிசோதனைகளுக்கு உட்படுகின்ற நாமே பல பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்மை பற்றிய சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அல்லது செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள்.
அந்த சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? மலேசிய மக்கள் புத்திசாலி மக்கள். சுய பரிசோதனை ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டுமா வேண்டாமா? நன்றி. எல்லோருமே வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆக அவசியம் நாம் இந்த சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். அதை கூடிய விரைவில் செய்து கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்துவதில் காரணம் இல்லை. இப்போ சுய பரிசோதனை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் நான் கைலை துரைசாமி, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்று சொன்னேன். இந்த நான் என்று நான் சொல்லுவது யார்? நான் யார்? இந்த நான் என்று நான் இங்கே சொல்லும் பொழுது என்னுடைய உயிரும் இருக்கின்றது, என்னுடைய உடலும் இருக்கின்றது. இந்த உயிரும் உடலும் சேர்ந்ததுதான் இந்த கைலை துரைசாமி. நான், நீங்கள், உங்கள் அருகில் இருக்கின்றவர்கள் அனைவருமே. தமிழில் எப்படி உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்தால் உயிர் மெய் எழுத்து என்று வருகின்றதோ அதுபோல இந்த உயிரும் இந்த உடலும் இணைந்தால்தான் மனிதன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த விலங்கினங்களாக இருந்தாலும் உயிரும் உடலும் இணைவதுதான் நாம் என்று சொல்கின்றோம். இப்ப நான் யார்? இந்த நான் என்று சொல்வதில் உயிர் ஒன்று உள்ளது, உடல் ஒன்று உள்ளது. முதலில் உடலை பற்றி, உயிரை பற்றி சிந்திப்போம். நம் உயிர் என்பது என்ன? உயிர்னா என்ன? டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது. உயிர்னா என்ன? அந்த உயிரை படைத்தவர் யார்? அது எந்த ஊரை சேர்ந்தது? இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்ததா இல்லை வேறு ஊரை சேர்ந்ததா? அந்த உயிரின் நிறம் என்ன? அந்த உயிரின் கணம் என்ன? அந்த உயிரின் வடிவம் என்ன? அந்த உயிர் எப்படி எனக்குள் வந்தது? என் உயிர் எப்படி என் உடம்புக்குள் வந்தது? உடம்புக்குள் உயிர் வந்ததா, உயிரில் உடம்பு வந்ததா? நாம் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் நம்மை பற்றி கேட்கின்றோம், மற்றவர்களை பற்றி அல்ல. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வந்தார், அது எப்படி வந்தது, அது பற்றி இல்லை. நான் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரும் உடலும், உயிர் எப்பொழுது வந்தது, உடல் எப்பொழுது வந்தது, இது இரண்டிற்கும் என்ன உறவு, இந்த உயிர் எத்தனை நாள் என் உடலில் இருக்கும், எப்பொழுது என் உடலை விட்டு செல்லும், எங்கே விட்டு செல்லும், எப்படி விட்டு செல்லும், விட்டு விட்டு எங்கே செல்லும், எங்கே இருந்து வந்தது, எங்கே போவதற்கு, அது எப்படி போகும், ஃப்ளைட்டில் போகுமா, காரில் போகுமா, அது எப்படி போகும்? இந்த வயது முதிர்ச்சி என்று நாம் சொல்கின்றோமே, இந்த உடலுக்குத்தான் வயது முதிர்ச்சியா இல்லை உயிருக்கும் வயது முதிர்ச்சி இருக்கின்றதா? உயிருக்கு ஒரு 1000 years லைஃப் இருக்கு, அதில் ஆல்ரெடி 950 முடிஞ்சு போச்சு. அதுபோல் உயிருக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா? இல்லை இந்த உடல் வளர்ச்சிக்கு மட்டும்தான் வயது என்று நாம் சொல்கின்றோமா? இப்போ இந்த உயிர் எப்படி நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது? இதை இயக்குபவர் யாராவது இருக்கின்றார்களா, இல்லை நாம் தான் இயக்குகின்றோமா? இதை யாராவது ஒருவர் இயக்குகிறார் என்றால் அவர் யார்? நம் உயிரை இயக்குகின்றவர் யார்? அவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை படைத்தவர் யார்? அவர் எப்போது தோன்றினார்? அவர் எப்போது அழிவார்? சரி, இந்த உடல் என்று சொல்கின்றோமே, மெய், உயிர் கூட்டல் மெய், உயிர் மெய், உயிர் உடல் ஈக்குவல் டு மனிதன். இந்த உடல் என்று சொல்கின்றோமே, இந்த உடல் எதனால் செய்யப்பட்டது? உடல் என்றால் என்ன? உடல் எதனால் செய்யப்பட்டது? யார் செய்தது? என்னுடைய உடலை யார் செய்தது? நானே செய்தேனா, என்னுடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டேனா, அல்லது வேறு யாராவது? அப்படி நானே இந்த உடலை செய்து கொள்வது என்றால் இன்னும் அழகாக செய்து கொண்டிருக்கமே. ஆண் அழகனாக, மிஸ்டர் வேர்ல்டாக, மிஸ் யூனிவர்ஸ் என்று சொல்கிறார்கள், மிஸ் வேர்ல்டு என்று சொல்கிறார்கள். அப்படி எல்லோருமே அழகாக உடலை எடுத்துக்கொண்டிருக்கலாமே. ஏன் குறைபாடுள்ள உடல்கள் இருக்கின்றன? இறைவன் உடலை கொடுக்கின்றான் என்றால் அவன் ஏன் சிலருக்கு நல்ல உடல், சிலருக்கு ஹேண்டிகேப்டு உடல் அப்படின்னு ஏன் கொடுக்கணும்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த உடல் இருக்கின்ற இந்த உலகம் எதனால் செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டதா? பஞ்சபூதங்கள் என்றால் என்ன? அவை எப்படி தோன்றியது? நம்மளுடைய பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுக்கும் அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கும் என்ன உறவு? அண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்கின்றதா? பிண்டத்தில் இருக்கின்றது அண்டத்தில் இருக்கின்றதா? இப்போ இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். இதெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்னே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டால் சயின்ஸ் படிக்க வேண்டும், இங்கிலீஷ் படிக்க வேண்டும், லாங்குவேஜ் படிக்க வேண்டும், மேத்ஸ் படிக்க வேண்டும், பல பாடங்கள், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அதெல்லாம் படிக்க வேண்டும். அதெல்லாம் படிப்பதற்கு முன்னே நான் யார், என் உயிர் என்பது என்ன, என் உடல் என்பது என்ன, இந்த உலகம் என்பது என்ன, இதையெல்லாம் காப்பாற்றுகின்றவன், கட்டி காக்கின்றவன் யார், அவனுடைய திறமைகள் என்ன, அருமைகள் என்ன, அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு, ஏதாவது உறவு இருக்கின்றதா இல்லையா, இப்படி நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த சுய பரிசோதனை செய்கின்ற அறிவுக்குத்தான் பகுத்தறிவு என்று பெயர். இந்த அறிவு அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடையாது, விலங்கினங்களுக்கு இது கிடையாது. ஒரு விலங்குக்கு இந்த அளவுக்கு இதை யோசிக்க தெரியாது. ஆனால் நமக்கு இந்த அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை நாம் பயன்படுத்துகின்றோமா என்பதுதான் நமக்கு இங்கே கேள்வி. இப்பொழுது ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். கதை, ஸ்டோரி டைம். கதை, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கார். ராஜான்னா அரசன். நாட்டு மக்கள் இருக்காங்க. நாடு என்றால் நாட்டு மக்கள் இருப்பாங்க. அரசன் தன்னுடைய நாட்டு மக்களை சென்று பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த துன்பத்தில், துயரத்தில் இருக்கின்றார்கள். இப்ப இந்த அரசன் பார்த்துவிட்டு பேசாமல் இருக்க முடியாதல்லவா? இந்த அரசன் நம் நாட்டு மக்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று இவர்களை இந்த துன்பத்திலிருந்து மீட்டு இவர்களுக்கு இன்பத்தை வழங்கி, என்னை போன்ற ஒரு ராசாவுக்கு இருக்கின்ற ஒரு அனைத்து இன்பங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசன் ஆசைப்படுகின்றான். அந்த அரசன் ஆசைப்பட்டு துன்பத்தில் கிடக்கின்ற மக்களை எல்லாம் எடுத்து அவர்களுடைய துன்பத்தை நீக்க முயற்சி செய்கின்றான். அதில் பக்குவமான உயிர்கள், பக்குவமான மக்கள் உடனடியாக உயர்ந்து விடுகிறார்கள். பக்குவம் இல்லாதவர்கள், அரசனுடன் ஒத்துழைக்காதவர்கள் திரும்ப 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 துன்பத்தில் வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல ஆண்டுகள், பல பிறவிகள் துன்பத்திலேயே இருக்கின்றார்கள். இதுதான் கதை. கதை முடிந்து விட்டது. கதை முடிந்து நிஜத்திற்கு வருவோம். இங்கே அரசன் என்று நான் சொன்னது நாம் வணங்கும் கடவுளாகிய சிவபெருமான். கடவுள் என்றால் கடந்தும் உள்ளும் இருக்கின்றவன் கடவுள். என்னை கடந்தும் எனக்கு உள்ளும் இருக்கின்றவன் கடவுள். மலேசியாவிலும் மலேசியாவை கடந்தும் இருக்கின்றவன் கடவுள். இந்த பூமியிலும் இந்த பூமிக்கு வெளியிலும் இருக்கின்றவன் கடவுள். கடந்தும் உள்ளும் இருக்கின்றவனுக்கு பெயர் கடவுள் என்று பெயர். மக்கள் என்று நாம் சொன்னது உயிர்களாகிய நாம். உயிர்களைத்தான் நான் மக்கள் என்று சொன்னேன். துன்பம் என்று நான் சொன்னது ஆணவ மலம் என்கின்ற மலப்பிடிப்பில் நாம் கிடக்கின்றோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய துன்பம். இப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே மொத்தம் 3 பொருள்கள் தான் உள்ளது. 1, 2, 3. இதற்கு மேல் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த பிளானட்டுக்கு போனாலும் இந்த 3 பொருள்களை தவிர வேறு பொருள்கள் இல்லை. எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பாடம் பாருங்க. கெமிஸ்ட்ரியை எடுத்தால் பீரியாடிக் டேபிள் என்று சொல்லக்கூடிய தனிமங்களின் பட்டியல் இருக்கின்றது. இது 105 தனிமங்கள், 106 அப்படியெல்லாம் இருக்கும். நம்முடைய பாடத்திலே 3 பொருள்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஒன்று உயிர்கள், உயிரினங்கள், உயிரோடு இருக்கின்ற பொருள்கள். மற்றொன்று அதோட ஆப்போசிட், உயிரற்ற பொருள். கல், மண், சூரியன், சந்திரன், இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது. ஆக உயிர், உயிரற்ற பொருள், இது 2 இருக்கின்றது. இந்த 2ம் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் யாரோ ஒருவர் இதை இயக்க வேண்டும். தானாக இயங்காது. ஒரு ஆர்கெஸ்ட்ரா என்றால் அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த சிம்பனி என்று சொல்லக்கூடிய எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே போல் வாசிக்கின்றார்கள் என்றால் யாரோ ஒரு மாஸ்டர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆடுகள் எல்லாம் சரியாக மேய்கின்றது என்றால் மேய்ப்பன் ஒருவன் இருக்கின்றான் என்று அர்த்தம். ஆக இந்த உயிர்கள் எல்லாம் ஒரு அறத்தை நோக்கிய ஒரு முறைப்படி இயங்குகின்றன. இந்த ஜட பொருள்களாகிய சூரியன், சந்திரன், இரவு, பகல் அவையெல்லாம் ஒரு முறைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் யாரோ ஒருவன், இதையெல்லாம் இயக்கக்கூடிய திறமையும் தலைமையும் அறிவும் உடைய ஒருவன் இதை இயக்குகின்றான் என்று பொருள். இது சிம்பிள் காமன் சென்ஸ், அனுமானம் என்று சொல்வார்கள். இது இருக்குன்னா அது இருக்கு. அவன் யார் என்றால் நம்முடைய கடவுளாகிய சிவபெருமான்.
ஆக இந்த உலகத்தையே இயக்குகின்றவன், இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் இயக்குகின்றவன் சிவபெருமான். மொத்தம் 3 பொருள்கள் இருக்கின்றன. உயிர்கள், உயிரற்றவை, இது இரண்டையும் இயக்குகின்ற சிவபெருமான். இந்த 3மே எப்பொழுது தோன்றியது என்று நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது. நான் எப்போது தோன்றினேன் சொல்லிவிடலாம். நீங்கள் எப்போது தோன்றினீர்கள் சொல்லிவிடலாம். ட்வின் டவர் எப்போது தோன்றியது சொல்லிவிடலாம். மலேசியா எப்போது சுதந்திர நாடானது சொல்லிவிடலாம். ஆனால் இந்த 3 பொருள்களும் எப்போது தோன்றியது என்றால் அதற்கு ஒரு தேதியையோ ஒரு வருடத்தையோ சொல்ல இயலாது. ஏனென்றால் மனித அறிவால் எந்த ஒரு ஆண்டை சொல்ல முடியுமோ, கிமு 5000, 50,000, 5 லட்சம், 5 கோடி ஆண்டுகள், மில்லியன் ஆண்டுகள், பில்லியன் ஆண்டுகள், ட்ரில்லியன் ஆண்டுகள், எத்தனை ட்ரில்லியன் நாம் சொன்னாலும் அதற்கு முன்னேயே இந்த 3 பொருள்களும் இருந்தது. அன்றிலிருந்து இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். கிபி 2024, கிபி 20,240, கிபி 2 லட்சத்தி, கிபி 20 லட்சத்தி, கிபி 2 கோடியே எப்படி இருந்தாலும் இது இருக்கும். இந்த 3 பொருள்கள் இப்படி தோற்றமும் இல்லாமல் அழிவும் இல்லாமல் என்றும் இருக்கக்கூடிய பொருளுக்கு தமிழில் அனாதி என்று பெயர். ஆக இந்த 3 பொருள்களும் அனாதி பொருள்கள் என்று சொல்கின்றோம். உயிர்கள் அனாதி, இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரற்ற பொருள் அது அனாதி, கடவுள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அது அனாதி. இது 3க்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஹாப்பி பர்த்டே டு யூ அதெல்லாம் கிடையாது. ஆக டேட் ஆஃப் பர்த் என்று ஒன்று இல்லை என்றால் டேட் ஆஃப் டெத் என்று ஒன்று கிடையாது. நம்மளுடைய கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்ஃபாதருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியும், அவங்களுடைய டேட் ஆஃப் டெத் நமக்கு தெரியும், ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க. தோற்றம், மறைவு. இந்த 3 பொருள்களும் தோற்றம் என்பதற்கு தேதி இல்லை என்பதால் மறைவு என்கின்றதற்கும் தேதி இருக்காது. சிம்பிள் காமன் சென்ஸ். தோற்றம் இருந்தால் தானே மறைவு இருக்கும். ஒரு உணவுப் பொருளையோ அல்லது ஒரு மருந்து பொருளையோ மெடிசின் நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்று இருக்கும், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்று இருக்கும். யூஸ் பிஃபோர் 6 months, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி 2025 அப்படிலாம் டேட் போட்டுருவாங்க. ஆனால் இந்த 3 பொருளுக்கும் டேட் ஆஃப் பர்த் என்பதே இல்லை என்பதால் டேட் ஆஃப் டெத் என்பதும் இல்லை. இந்த பொருள்கள் எப்போதுமே இருந்தன, இருக்கின்றன, இருப்பன என்பதால் இதற்கு அனாதி என்று பெயர். ஆக மிக மிக எளிமையான உலகம் இது, எளிமையான பாடமும் கூட. இருப்பதே 3 பொருள்கள், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் உயிர், இன்னும் உயிர் இல்லாதது, இது ரெண்டையும் காக்கின்ற சிவபெருமான். இது 3ம் அனாதி. அவ்வளவு. அனாதியிலேயே இருந்தது என்றதால் இது 3க்கும் அறிவு சேமா இருந்ததா அப்படின்னா இல்லை. சிவபெருமான், கடவுளாகிய சிவபெருமானுக்கு அவனுக்கு முழு அறிவு உள்ளது. 100% சொல்லலாம். அவனுக்கு தெரியாததே கிடையாது, அவனுக்கு எல்லாமே தெரியும். முழு அறிவு, முழு ஆனந்தம், முழு திறமை எல்லாமே அவனுக்கு இருக்கு. உயிரற்ற பொருள்கள் என்று சொல்லக்கூடிய பொருள்களுக்கு அறிவு 0, ஆற்றல் 0, எல்லாமே 0. அது ஒரு ஜட பொருள், சாலிட் ஆப்ஜெக்ட். ஒரு கல், ஸ்டோன் மாதிரி. அது ஸ்டோனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு? கிடையாது. ஸ்டோனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கு? கிடையாது. அதுவா இயங்குமா? இயங்காது. நம்ம வளர்ற மாதிரி அது உடல் வளர்ச்சி இருக்கா? இருக்காது. ஆக உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் சிவபெருமான். சிவபெருமான் முற்றும் உணர்ந்தவன். அந்த உயிரற்ற பொருள்களுக்கு ஒன்றும் தெரியாது. உயிர்களாகிய நாம் அறிவு உள்ளவர்கள். ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளவும், நம்முடைய அறிவை ஆணவ மலம் என்கின்ற தூசி மறைத்திருக்கின்றது. என்னுடைய கண்ணாடியிலே டஸ்ட் இருக்கின்றது. டஸ்ட் இருந்தால் என்னால் பார்க்க முடியாது. கண் இருக்கின்றது, கண்ணாடி இருக்கின்றது, ஆனால் தூசி இருப்பதால் பார்க்க முடியவில்லை. இந்த தூசியை ஆணவ மலம் என்று சொல்கின்றோம் நாம். இந்த தூசி விளங்கினால்தான், இந்த டஸ்ட் விளங்கினால்தான் நான் பார்க்க முடியும். ஆக எனக்கு கண் இருந்தும் பார்வை இருந்தும் கண்ணாடி இருந்தும் என்னால் உலகத்தை பார்க்க முடியவில்லை. அதுபோல உயிர்களாகிய நமக்கு அறிவு இருந்தும் இறைவனை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆணவ மலம் என்பது நம்மை மறைத்திருக்கின்றது. இது நமக்கும் தெரியாது,
டஸ்ட் கண்ணாடியை மறைத்திருக்கிறது, அதனால கண்ணு தெரியலைங்கிறது டஸ்ட்டுக்கும் தெரியாது. இது இரண்டையும் தெரிந்தவன், இரண்டிற்கும் தலைவனாகி இருக்கின்ற சிவபெருமான். ஆக சிவபெருமான் என்ன செய்கின்றார்? இந்த அழுக்கை நீக்குகின்றார். மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை கிளீன் பண்றார். அவர் ஒரு ஹவுஸ் கீப்பிங் கிளீனர் ஆகிறார். எதற்காக? நம்முடைய அறிவை விளங்கச் செய்வதற்காக. சிவபெருமான் தானே வந்து, நாம் கேட்கவில்லை, சிவபெருமான் வந்து என் கண்ணை கிளீன் பண்ணி கொடுங்க, கண்ணாடி கிளீன் பண்ணி கொடுங்க சொல்லலை. தானே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல், தன்னுடைய கருணையால் இந்த நம்ம ஆணவ மலத்தை கழுவி நமக்கு அறிவை விளங்கச் செய்கின்றான் சிவபெருமான். முதலில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னரே நம் மீது முழுவதும் அக்கறை கொண்டவன், முழுவதும் அன்பு கொண்டவன், முழுவதும் கருணை கொண்டவன், நமக்காக தன்னுடைய இயல்பை விட்டு கீழே இறங்கி நம் வீட்டிற்கு வந்து நம் கண்ணாடியில் இருக்கின்ற கண்ணாடியை துடைத்து தருகின்றவன் சிவபெருமான். இவன் தான் நமக்கு லாங் டேர்ம் ரிலேஷன், ஒரிஜினல் ரிலேஷன். மற்றவையெல்லாம் ஷார்ட் டேர்ம் ரிலேஷன். பஸ்ஸில் போகும்போது ஒருத்தரை பார்க்குறோம், ஹாய் சொல்கிறோம், அது ஷார்ட் டேர்ம் ரிலேஷன். ட்ரெயினில் ஒருத்தரை மீட் பண்ணுறோம், ஷார்ட் டேர்ம் ரிலேஷன். நம்மளுடைய குழந்தைகள் கொஞ்சம் லாங் டேர்ம், பட் ஃபுல் லாங் டேர்ம் கிடையாது. நம்மளுடைய ஃபேமிலி, அதுவும் ஷார்ட் டேர்ம் ரிலேஷன். நம்முடைய பேரண்ட்ஸு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன். எது லாங் டேர்ம் ரிலேஷன்? சிவபெருமான் மட்டுமே லாங் டேர்ம் ரிலேஷன். ஏனென்றால் அந்த அனாதி என்று சொல்லக்கூடிய அந்த மனித அறிவுக்கு எட்டாத காலத்திலேயே அவன் நம் மீது கருணை கொண்டிருந்தான். அதிலிருந்து தொடர்ந்து கருணை கொண்டு வருகின்றான். ஃபர்ஸ்ட் ஒரு 15 days கருணை இருந்தது, அப்புறமா அமாவாசைக்கு அப்புறம் கருணை இல்லை, அப்படி கிடையாது. தொடர்ந்து அவனுடைய கருணை இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. இல்லை என்றால் நான் உங்களிடம் பேச முடியாது, நீங்கள் நான் பேசுவதை கேட்க முடியாது. நாளையும் இருக்கும், அடுத்த ஆண்டும் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். பொழுது நாம் எதை பற்ற வேண்டும், எதை சிக்கன பிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக உயிர்களுக்கு அறிவு இருந்தும் இந்த ஆணவ மல மறைப்பால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலைக்கு பெயர் அறிவு இருந்தும் அறிவில்லாத நிலைக்கு பெயர் கண்ணிருந்தும் குருடன் என்பது போல. ஆக இதை நாம் எப்படி சொல்கின்றோம்? இருட்டு அறையில் குருடன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு, ஐசைட் இல்லாத ஒருத்தனுக்கு, அவன் டே டைம்ல லைட்டுக்கு முன்னாடி இருந்தாலுமே எதையும் பார்க்க முடியாது. அவனை போய் ஒரு டார்க் ரூம்ல போட்டு லாக் பண்ணோன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அந்த நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். கேவலம். அந்த கேவல நிலையில்தான் நீங்களும் நானும் இருந்தோம். அந்த கேவலத்தை பார்த்து முதலில் கண் கலங்கியவன் சிவபெருமான். கலங்கிவிட்டு பேசாமல் போய்விடாமல் நம் மீது கருணை கொண்டு நம்மை எடுத்து நம்மை சுத்தப்படுத்தி தன்னுடைய மடியின் மீது, தன்னுடைய திருவடியின் மீது வைத்துக் கொள்வதற்காக முயன்று கொண்டே இருக்கின்றான். நாம் தான் அவனுக்கு முழு வாய்ப்பு கொடுப்பதில்லை. இப்படி ஆணவ மல மறைப்பில் கிடக்கின்றதே அப்படிங்கிறத இந்த கருணையால் சிவபெருமான் இதை செய்கின்றான். அவனுக்கு வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இதை செய்யறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம், அதுக்காக கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையால் செய்கின்றான். ஆக இந்த உலகம் முதலில் தோன்றியது எதனால்? சிவபெருமான் நம்மீது கொண்ட கருணையால். சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய 9 பிளானட்ஸ், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு, ராகு, கேது, இந்த 9 பிளானட்ஸ் தோன்றியது எதனால்? சிவபெருமான் நம்மீது கொண்ட கருணையால். நான் உங்களிடம் பேசுவது எதனால்? சிவபெருமான் கொண்ட கருணையால். நீங்கள் என் பேச்சை கேட்பது எதனால்? சிவபெருமான் உங்கள் மீது கொண்ட கருணையால். ஆக இந்த உலக இயக்கம் என்பது சிவபெருமானின் கருணையால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் யார் என்ற கேள்விக்கு, நான் என்பதில் இருக்கின்ற உயிர் எப்போதும் இருந்தது, அது அனாதி. என்னுடைய உடலை இறைவன் எனக்கு சேர்க்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரை இறைவன் படைக்கவில்லை. உயிர் இருந்தது அனாதியிலேயே. 3 பொருள்கள் இருந்தது அல்லவா? ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள். அவர் எப்போ இருந்தாரோ அப்பவே நம்மவும் இருந்தோம். அது உயிரை சிவபெருமான் படைக்கவில்லை, உயிர் இருந்தது. உயிருக்கு உடலை சேர்க்கின்றான் சிவபெருமான். இதுதான் சிவபெருமான் செய்த கருணை. இந்த உடல், பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலில் என்ன இருக்கின்றது? நீர் இருக்கின்றது, நிலம் இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, காற்று இருக்கின்றது, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்கின்றது. இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உடல்.
இந்த உடலை இந்த உயிருக்கு கூட்டுகின்றான் சிவபெருமான். அந்த உயிர் மேல வச்சு பேக்கேஜிங் பண்றார். இதை 36 தத்துவங்கள் 60 தாத்வீகங்கள் என்று நாம் படிப்போம். அதை நாம் நேரில் சந்திக்கும் போது அங்கே நான் விளக்குகின்றேன். இப்பொழுது அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த 36 தத்துவங்கள் 60 தாத்வீகங்களை நமக்கு சேர்த்து நம்மை ஒரு மனிதராக செயல்பட வைத்து நம்மளுடைய அறிவை விளங்கச் செய்து சிவபெருமானை பற்றி தெரியாமலே இந்த வாழ்க்கையை முடிச்சிடாம தெரிய வைத்து திருநீர் அணிய வைத்து உருத்திராக்கம் அணிய வைத்து நமச்சிவாயம் என்று சொல்ல வைத்து பஞ்சபுராணத்தை பாட வைத்து சைவ சித்தாந்தம் என்கின்ற முப்பொருள் உண்மையை நமக்கு தெரியப்படுத்தி அவனோடு நம்மை சேர்த்து கொள்கின்றான் சிவபெருமான். வேற யாரும் இது போல செய்ய மாட்டார்கள். நாம் யாருக்காவது உதவுவது என்றால் நம்மிடம் இருக்கின்றதில் கொஞ்சம் அவருக்கு கொடுப்போம். ஆனால் சிவபெருமான் அப்படியல்ல. என்னிடம் என்ன இருக்கின்றதோ அத்தனையும் உனக்கே சொந்தம் என்று சொல்கின்றான் சிவபெருமான். இவனைப் போல கடவுள் தேடினாலும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லை. சிவனோட கம்பேர் பண்றதுக்கு ஆளே கிடையாது. பிரம்மா, திருமால், உருத்திரன் அவர்களெல்லாம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இந்த உயிர்களுக்கு இறைவன் பிறவியை கொடுக்கும் பொழுது அந்த பிறவி 4 வகையாக நடக்கின்றது. ஒன்று, ஒரு வகை முட்டையிலிருந்து தோன்றுகின்றது. நீங்கள் இந்த உலகத்திலே பார்த்தால் எதெல்லாம் உயிரினங்கள் இருக்கின்றதோ அது ஒன்று முட்டையிலிருந்து தோன்றி இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் பல சொல்லலாம். பாம்பு, பறவைகள், காக்கா, குயில், மயில் இதெல்லாம் முட்டையிலிருந்து தோன்றுபவை. இப்படித்தான் தோன்றி இருக்க வேண்டும் ஒரு வகை. இன்னொன்று வியர்வையிலிருந்து தோன்றுவது. வேர்வை சொல்றோம் இல்லையா, ஸ்வெட்டிங், அழுக்கு, பெண்களுக்கு தலையில் அழுக்கு, இது போன்ற வேர்வையிலிருந்தும் அழுக்கிலிருந்தும் தோன்றுபவை. என்ன தோன்றும்? அதுல இருந்து கிருமிகளாத்தான் தோன்றும். ஆக கிருமிகள், பேன் இதெல்லாம் இந்த அழுக்கிலையும் கிருமியிலிருந்தும் தோன்றுகின்றது. இப்படி உயிர்கள் தோன்றலாம். உயிர்கள் பிறவி எடுத்து வருவது இப்படியும் நடக்கலாம். அல்லது விதையிலிருந்து தோன்றலாம். சீடு என்று சொல்லக்கூடிய விதையிலிருந்து தோன்றலாம். அந்த விதையிலிருந்து தோன்றுபவை வித்து என்று சொல்லுவார்கள், அப்படியும் தோன்றலாம். அல்லது வேர்களில் இருந்து தோன்றலாம். ஒரு வாழை மரத்தை நாம் வைத்தால் அந்த வாழை மரம் அதுவே அந்த வேர் மூலம் பல வாழை மரமாக மாறும். அதற்கு தனி விதை போட வேண்டியதில்லை. இந்த மரத்தின் வேரே அடுத்த மரத்தை உருவாக்கும். அப்படி அந்த வித்திலிருந்து அல்லது வேரிலிருந்து தோன்றுகின்ற உயிர்கள் மரம், செடி, கொடி அனைத்தும் அப்படி இருக்கின்றன. இன்னும் ஒன்று மிகவும் புனிதமானது, கருப்பையில் இருந்து தோன்றுபவை. கன்சீவாய் ஒரு தாய், ஒரு பெண், அது பெண் நாயாக இருந்தாலும் பசு மாடாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆணின் உறவால் அவள் கருத்தரித்து அதை வயிற்றில் அந்த குழந்தையை வளர்த்து சுமந்து அவள் பெற்று எடுக்கின்றது. இது ஒரு வகை. மொத்தம் 4 வகையில் மட்டும்தான் ஒரு உயிர் பிறவி எடுக்க முடியும். இவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கின்றது பாருங்க நம்ம பாடம். சயின்ஸுக்கு தெரியாது, சயின்டிஃபிக்காக சிவபெருமானை நாம் பார்க்க முடியாதுன்னு சயின்ஸு க்ராலிங் பேபி, சின்ன குழந்தை. சின்ன குழந்தைய வச்சு நம்ம எங்கள் வீட்டில் இருக்க பேத்தி சின்ன குழந்தைய வச்சு எனக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு பார்க்கவே முடியாது. ஆக இந்த 4 வகையில்தான் உயிர்கள் உடல் எடுத்து பிறவிக்கு வருகின்றன. இது ஒன்று. அப்படி பிறவிக்கு வருகின்றவற்றை நாம் எல்லாத்தையும் பிரித்தோம் என்றால் அது 7 வகையாக பிரிக்கலாம். 7 வகை என்று சொல்லலாம். அந்த 7 வகை என்னவென்றால், ஒன்று தாவரங்கள். தாவரங்கள், அந்த தாவரங்களிலேயே எத்தனையோ வகைகள் இருக்கின்றது. இப்போ மரம் என்று எடுத்துக்கொண்டால் மாமரம் இருக்கின்றது, தென்னை மரம் இருக்கின்றது, பலா மரம் இருக்கின்றது. புல் என்று எடுத்துக்கொண்டால் பல புல்கள் இருக்கின்றன. பூண்டு என்று சொன்னால் பல பூண்டுகள் இருக்கின்றன. இப்படி இந்த தாவர வகையிலேயே எத்தனை இருக்கு என்றால் 19 லட்சம் வகைகள். நம்பர் கிடையாது. 19 லட்சம் மரம் தான் இருக்கா வேர்ல்டுல, அப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. 19 லட்சம் வெரைட்டி ஆஃப் மரம். மாமரம் என்றால் ஒரு வகை, பலாமரம் என்றால் ஒரு வகை, தென்னை மரம் என்றால் ஒரு வகை. 3 தான். தென்னை மரத்துல மில்லியன் தென்னை மரம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, தெரியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய அறிவு சின்ன அறிவு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக தாவரங்கள் என்று சொல்லக்கூடியவை 19 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு வெரைட்டிலையும் பல லட்சம் பல கோடி தாவரங்கள் இருக்கு. இது தாவரங்கள். அதற்கு அடுத்ததாக நீர் வாழ்வன, அண்டர் சி, நீர்நிலைகளில் வாழ்கின்றன. குளத்தில், கிணற்றில், கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள்.
10 லட்சம் வகைகள் இருக்கின்றன. புரிந்து கொள்ளவும். crocodile என்று சொன்னால் அது ஒண்ணுதான் கணக்கு. crocodile 1000 இருக்கும். அதெல்லாம் அது இல்லை, இந்த 10 லட்சத்துல அது வரல. crocodile என்றால் 1. அப்படி ஒண்ணுன்னா வேற வேற கூட்டணும் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல அது இருக்கு. ஆக ஊர்வன என்று சொல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் 15 லட்சம் வகைகள் இருக்கின்றன. வெரைட்டியே 15 லட்சம் இருக்கு. ஒரு வெரைட்டிக்குள்ளேயும் பல லட்சம் இருக்கு. கணக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். பறவைகள், பலவிதமான பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவை வகைகள் எல்லாம் நாம் கூட்டினால் அது ஒரு 10 லட்சம் வகைகள் இருக்கின்றன. இந்த பூமியிலேயே இருக்குமா, இன்னும் வேற ஏதாவது ஒரு பிளானட் இருக்குதான்னு நமக்கு தெரியல. பறவைகள் 10 லட்சம் இருக்கின்றன. விலங்குகள், அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய விலங்குகளில் 10 லட்சம் வகையான விலங்குகள் இருக்கின்றன. டைகர் என்றால் 1. டைகருக்குள்ள எத்தனையோ இருக்கும். கேட் 1, ராட் 1, ராபிட் 1, லைன் 1, எலிஃபென்ட் 1. அப்படி இப்படி கவுண்ட் பண்ணாலே 10 lakh வெரைட்டி ஆஃப் விலங்குகள் இருக்கின்றன. மனிதர்கள் என்றால் 9 லட்சம் வெரைட்டி ஆஃப் மனிதர்கள் இருக்கின்றாங்க. மலேசியா மனிதர்கள் வேற, ஜப்பான் மனிதர்கள் வேற, தமிழ்நாடு மனிதர்கள், இந்தியா மனிதர்கள் வேற, இந்தியாவிலேயே மற்ற ஆப்பிரிக்கா மனிதர்கள் வேற. அப்படி மனிதர்களிலேயே நமக்கு 9 லட்சம் வகைகள் இருக்கின்றன. அதுபோக விண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய தேவலோகம், தேவலோகத்துல 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்கின்றார். அதுல இந்த சிவகணங்கள், இந்திரன், சந்திரன் இதெல்லாம் கூட்டினா 11 lakh வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே நமக்கு தலை சுத்தம் பண்றது. ஆக இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் என்றால் 7 வகை. 7 வகை என்ன? தாவரங்கள் 19 லட்சம், நீர் வாழ்வன 10 லட்சம், ஊர்வன 15 lakhs, பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம் எல்லாம் கூட்டினா மொத்தம் 84 லட்சம் என்று வரும். 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது வெரைட்டிஸ், பிறவியின் வெரைட்டிஸ் 84 லட்சம் இருக்கின்றன. மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே முதல் பதிகமாகிய சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று பாடுகின்றார். மாணிக்கவாசக பெருமான் இத்தனை பிறவிகளில் நான் சுழன்று 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 பிறந்து 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 இன்றுதான் உன்னுடைய திருவடி நிழலை நான் அடைகின்றேன் அப்படின்னு சொல்லி பேசுறார். ஆக இத்தனை பிறவிகளில் மனித பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம். இது சிவபெருமான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். நாம் பல பிறவிகளில் பல புண்ணிய செயல்களை செய்ததால் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது சாதாரணம் கிடையாது. எல்லாரும் மனிதரா பிறந்துட முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இவ்வளோ 84 லட்சம் யோனி பேதங்கள்ல மனிதன் என்கின்றது ஒண்ணு. அந்த மனிதன்ல நம்ம இப்போ இங்கே வாழ்கின்ற மனிதர்கள் ஒரு வகை என்றால், அந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம் என்றாலே இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம் சகோதரன். மனிதராக நம்மை பிறக்க வைத்ததற்கே நாம் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு இடத்தில் யாரோ எழுதுவதற்கு சிறிது பேனா கொடுத்தால் அவர்களிடம் திருப்பி தேங்க்யூ என்று சொல்கின்றோம். பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ யாராவது அவர்கள் எழுந்து கொண்டு நமக்கு உட்கார இடம் கொடுத்தால் தேங்க்யூ என்று சொல்கின்றோம். சிவபெருமான் இதை கொடுத்ததற்கு, இந்த மனித பிறவியை கொடுத்ததற்கு நாம் எத்தனை தேங்க்யூ அவனுக்கு சொல்ல முடியும்? போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி என்பது அரிது 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 அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்கின்றார். அரிதிலும் அரிது. அரிது என்றால் ரேர், ரொம்ப ரேர். சுனாமி எப்பப்போ டெய்லி வருதா? இல்லை, ரொம்ப ரேர். அதுபோல அரிது, அந்த அரிதிலும் அரிது, அதனினும் அரிது மனிதராய் பிறப்பது. இது ஔவையார். நம்மளுடைய சைவ சித்தாந்த குருநாதர்களிலே புறச்சந்தான குரவர் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க,
மானிட பிறவியை ஒரு 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 உயிர் மானிட பிறவி, இந்த மனித பிறவி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த எந்த மதத்தில் இருந்தாலும் மானிடர் இஸ் a ஹியூமன் பீயிங் என்ற ஒரு நிலையை எட்டுவது என்பது கடலை கையால் நீந்தினன்கான் என்று சொல்கின்றார். நான் இந்தியாவைச் சேர்ந்தவன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன். இப்பொழுது மலேசியா வருகின்றேன். தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவுக்கும் 3000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற தோராயமாக சொல்கின்றேன். இப்பொழுது நான் சொல்கின்றேன் உங்களுக்கு, நான் ஃப்ளைட்டில் வரவில்லை, நான் நீச்சல் அடித்து வந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்ப முடியுமா அதை? 3000 கிலோமீட்டர்ஸ் எப்படி நீச்சல் அடிச்சு வந்திருப்பாரு கைலை துரைசாமி? நோ 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 சான்ஸ். எப்படி ஸ்விம் பண்ணி வர முடியும் ஒரு ஹியூமன் பீயிங் கண்டினியூஸாக கடலில் 3000 கிலோமீட்டர்ஸ்? ஃபுட்டுக்கு என்ன ஆகுறது, எனர்ஜி என்ன ஆகுறது, சி வேவ்ஸ் என்னவா இருக்கும், உள்ளுக்குள்ளே எவ்வளவோ இதெல்லாம் இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, எதோ இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்தார் அப்படின்னு கடலில் அந்த கடலை நீச்சல் அடித்து வந்தால் அதை எப்படி நாம் நம்ப மாட்டோமோ, அதுபோல நான் மனித பிறவி எடுத்து விட்டேன் என்றால் அதுவும் நம்ப முடியாத ஒரு அதிசயம். நம்பவே முடியாது. ஏனென்றால் மனித பிறவி எடுக்கவே முடியாது. அவ்வளோ கடினம் 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 மனித பிறவி. உலகத்தில் இருக்கின்ற 7 அதிசயங்கள், ஈஃபில் டவர், ஈஜிப்ட் பிரமிடு, இந்தியா தாஜ்மஹால், அதெல்லாம் அதிசயம் கிடையாது. மனித பிறவி எடுப்பதே ரேரஸ்ட். ஆக அப்படி ஒரு மனித பிறவியை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அதற்கே நாம் பெருமைப்பட வேண்டும். நம் பெருமை சிவபெருமானுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனித பிறவியை நல்லபடியாக பயன்படுத்தி இதைவிட உயர்ந்த நிலைக்குத்தான் நாம் போக வேண்டுமே தவிர திரும்பவும் நான் டாக் பிறவி எடுக்கிறேன், டாங்கி பிறவி எடுக்கிறேன் என்று போனால் அறிவிருந்தும் முட்டாள், கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், நாக்கிருந்தும் சுவைக்க முடியாதவன் என்று அர்த்தமாகி விடுவோம். இதைத்தான் அப்பர் பெருமான் நமக்கு சொல்கின்றார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி, பை லக், பை காட்ஸ் கிரேஸ். பழைய பிறவிகளில் நாம் செய்த தவத்தின் விளைவாக, நம்மளுடைய ஆசையின் விளைவாக, சிவபெருமானை நாம் வேண்டியதன் விளைவாக இந்த பிறவியிலே நாம் மனித பிறவியை பெற்றிருக்கின்றோம். மதித்திடுமின், ரெஸ்பெக்ட் இட். ரெஸ்பெக்ட் இட்னா என்ன? யூஸ் இட் ப்ராப்பர்லி என்றார். ஒழுங்கா பயன்படுத்து, அதான் ரெஸ்பெக்ட். ஐயோ வணக்கம் அப்படின்னு சொல்லி படுத்துங்கிறது. யூஸ் இட் ப்ராப்பர்லி. இட் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ் லைஃப். கோல்டை விட ப்ரீஷியஸ், டைமண்டை விட ப்ரீஷியஸ், பிளாட்டினத்தை விட ப்ரீஷியஸ் லைஃப். இட்ஸ் நாட் ஆர்டினரி லைஃப். நமக்கு தெரியல, அதோட அருமை தெரியல. யானைக்கு தன் பலம் தெரியாதும்பாங்க. அதுபோல நம்ம மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். இந்த மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு நிலை. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? வீணாக்க வேண்டுமா, இல்லை இதை நல்லதாக பயன்படுத்தி சிவபெருமானின் திருவடியை அடைய வேண்டுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். இந்த மனித பிறவிக்குத்தான் 6 அறிவு உடையது. எல்லாரையும் நம்ம கேட்டா எவ்வளோ அறிவு இருக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கு? 6 சென்சஸ் இருக்கு. 6வது அறிவு என்ன? பகுத்தறிவு. 5வது அறிவு என்ன? தெரியாது. சரி, 4 தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இப்பொழுது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்றால் 1 அறிவு என்பது உற்று அறிவதுவே. முதல் அறிவு என்பது இந்த உயிரினங்களுக்கு உற்றறிவு என்பது, அதாவது தாவரம், புல், செடி, கொடி அவையெல்லாம் உணர்வால் அறியும். உணர்ச்சி. நம்முடைய 5 புலன்கள் சொல்றோம் இல்லையா, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், அப்படி சொல்லும் பொழுது தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த உடல், நீங்க லெவல் வைஸ் இப்போ இப்படி வச்சுக்கலாம். தொட்டு உணர்பவை. இப்போ ஒரு தாவரம் இருக்கு என்றால் அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, நாக்கு கிடையாது, அறிவு கிடையாது. 5 சென்ஸ் அது கிடையாது. அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சென்ஸ் தான். சிங்கிள் சென்ஸ் ஆர்கன், சிங்கிள் சென்ஸ் ஐட்டம், உயிரினம். அதுக்கு இருக்கிறது அது தொட்டா சென்ஸ் பண்ணும். அந்த ஒரு சென்ஸ் தான். அதான் ஒன்று அறிவு அதுவே, உற்று அறிவதுவே. இதுக்கு எக்ஸாம்பிள் தாவரங்கள். அடுத்தது 2வது அறிவு. 2 அறிவு அதுவே, அதனோடு நாவே, டேஸ்ட். இது 2 அறிவு மட்டும்தான் இருக்குது சில உயிரினங்களுக்கு, சில ஜீவராசிகளுக்கு இந்த 2 மட்டும்தான் இருக்கு. எதெல்லாம் அப்படி இருக்கு? மெயினா கடல்ல இருக்கிற இந்த நத்தை என்று சொல்லக்கூடிய நத்தை, சிப்பி, சங்குகள், சங்கு ஊதுறோம் இல்லையா, அந்த சங்கு,
கிளிஞ்சல்கள் இவையெல்லாம் 2 அறிவு மட்டும் உள்ளவை. அதை தொட்டால் அதுக்கு உணர முடியும், அது சுவைத்து அறிந்து கொள்ளும். வேற எந்த சென்ஸும் அதுக்கு யூஸ் இல்லை, பயன்படாது. அதுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, அறிவு கிடையாது, மூக்கால நுகர்ந்து பார்க்க முடியாது. சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஓரறிவு உடையவர்களாக உடைய இந்த தாவர வகையில் வைத்திருந்தால் நம்ம கதி என்ன ஆகிறது? இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நான் மலேசியாவுக்கு வர முடியாது, நீங்க ஆலயத்திற்கு போக முடியாது. வெறுமனே தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கும், வேற எதுவுமே தெரியாது. இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. தொட்டா அது மட்டும் தெரியும். அப்படி இல்லாம இறைவன் ப்ரமோஷன் கொடுத்து செகண்ட் லெவலுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த உடல் தொடு உணர்ச்சி போக டேஸ்ட் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சியை கொண்ட ஈரறிவு உடையது. அதிலிருந்து 3 அறிவு அதுவே, அதனோடு மூக்கே நுகர்ந்து பார்த்து அந்த ஸ்மெல்லை வைத்து நாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். 3வது அறிவு மூக்கு. லெவல் பார்த்துட்டே வாங்க. ஒரு அறிவு, 2வது அறிவு, இது 3வது அறிவு. இந்த 3வது அறிவு உடையவை ஊர்வன, கரையான், எறும்பு, அட்டைப்பூச்சிகள், இதுக்கெல்லாம் 3 அறிவு மட்டும் இருக்கின்றன. அது என்ன செய்ய முடியும்? அதை தொட்டா அதுக்கு தெரியும், ஓ தொடறாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக அது டேஸ்ட் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நுகர்ந்து இங்கே என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத பண்ண முடியும். அவ்வளவுதான். கண்ணு தெரியாது, காது கேட்காது, அறிவு கிடையாது. அறிவுனா பகுத்தறிவு கிடையாது, டம்மி அறிவு தான் இருக்கு. 4 அறிவு அதுவே, அதனோடு கண்ணே பார்வை. இதுவரைக்கும் நம்ம சொன்னதுக்கெல்லாம் பார்வை கிடையாது. தாவரங்களுக்கு பார்வை கிடையாது, ஊர்வன பறவை கிடையாது, இந்த கடல்ல இருக்கக்கூடிய கிளிஞ்சல் சங்குக்கெல்லாம் கண்ணு கிடையாது. நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? 4 அறிவு அதுவே, அதனோடு கண்ணே. நண்டு, வண்டு, தேனீக்கள், ஹனி பீ சொல்றமே, அதுக்கெல்லாம் 4 அறிவு மட்டும்தான் இருக்கின்றது. ஸோ 1, 2, 3, 4 கண் வரைக்கும் வந்துட்டோம். 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவியே. கேட்கும் திறன் கொண்டவை பறவைகள், விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு வரைக்கும் வந்து. தொட்டாலும் தெரியும், சுவைக்கவும் தெரியும், நுகரவும் தெரியும், காதில் கேட்கவும் தெரியும், கண்ணால் பார்க்கவும் தெரியும். இவையெல்லாம் பறவைகள், விலங்குகள். 6 அறிவு அதுவே, அவற்றோடு மனநே. சிந்திக்கின்ற அறிவு. இந்த 3 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று உயிர்கள், இன்னொன்று சிவபெருமான், இன்னொன்று உயிரற்றவை. இந்த உயிர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? சிவம் முக்கியமா, உயிரற்ற பொருள்கள் முக்கியமா என்பதை தெரிந்து கொள்வதுதான் பகுத்து அறிவு. எது சிவம், எது சவம், எது இன்பம், எது துன்பம், எது உண்மை, எது பொய், எது அறிவு, எது அறிவற்றது, இதை தெரிந்து கொள்வதுதான் பகுத்து அறிவது. அந்த 6வது அறிவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வெறும் ஓரறிவாக படைத்திருந்தால் புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, விருகமாகி, மிருகங்களிலே பல வகையான மிருகங்களாகி, அப்படியெல்லாம் இல்லாமல் இறைவன் நமக்கு மனித உடலை கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். அதுல சிவபெருமானை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, நம்ம அவரை தெரிந்து கொண்டது, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட். பெரிய விவிஐபின்னு பேர், விஐபி விவிஐபி என்று பெயர். திருநீர் அணிவது அதை விட பெரிய கிஃப்ட். உருத்திராக்கம் அணிவது அதை விட பெரிய கிஃப்ட். நமச்சிவாய சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரம் சொல்லுவது அதை விட பெரிய கிஃப்ட். திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளிலே நாம் பாடுவது அதை விட பெரிய கிஃப்ட். சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பொருள்கள் தான் இருக்கின்றது. இது 3 அனாதி பொருள்கள், 3 அறிவில் வேறுபட்டவை. இதை தெரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இப்படிப்பட்ட இந்த மனித பிறவியை கொடுத்த சிவபெருமான் எதற்காக கொடுத்திருக்காரு? அடுத்து சிவபெருமானுடைய திருவடியை ஆனந்தத்தை அடைவதற்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம். ஜஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. எனி டைம் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம். அப்படி இந்த மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. இந்த மனித பிறவியில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவருமே ஒரே அறிவு, ஒரே ஆற்றல் உடையவர்கள் அல்ல. உங்களுக்கே தெரியாது. அதிலும் 4 வகை இருக்கின்றது, நன்றாக தெரிந்து கொள்ளவும். சரியை என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை, அதற்கு மேல் கிரியை என்று சொல்லக்கூடிய நிலை, அதற்கு மேல் யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதற்கு மேல் ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலை. இப்பொழுது நான் முனைவராக வேண்டும் என்றால் முதலிலே அந்த பிரைமரி ஸ்கூல் என்கின்ற அடிப்படை துவக்கப்பள்ளி, தொடக்கப்பள்ளி கல்விகளை நான் கற்க வேண்டும். அதிலேயே நான் முனைவர் ஆகிவிட முடியாது. இதற்கப்புறம் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி பாடத்தை நான் படித்து அதில் தேர வேண்டும்.
அதில் தேறினால் அதற்கப்புறம் அண்டர் கிராஜுவேஷன் என்று சொல்லக்கூடிய இளநிலை பட்டதாரியாக ஆக வேண்டும். அது யோக நிலை. அதையும் தாண்டினால் ஞான நிலை என்று சொல்லக்கூடிய முதுநிலை பட்டதாரி, எம்ஏ, எம்எட், எம்ஃபில், எம்டெக், எம்எஸ்சி, எம்காம், அதுபோல் மாஸ்டர் டிகிரி படிக்க வேண்டும். இந்த 4 படியில் எப்படி நம்மளுடைய கல்வி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல் ஆன்மாக்கள், கீழ்நிலை ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்க. குழந்தைங்கன்னா உடம்புல குழந்தைங்க இல்லை, அறிவில். சிவபெருமானிடம் நாம் கொண்டிருக்கின்ற அன்பிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்கின்றோம். சரியை என்பது இறைவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்று ஆலயத்தை வழிபடுவது, உருவ வழிபாடு செய்வது, ஆலயத்தை நாம் தூய்மைப்படுத்துவது, உழவார பணி செய்வது, ஆலயத்திற்கு வர்ணங்கள் பூசுவது, கோலங்கள் இடுவது, பூக்களை பறித்து மாலைகள் கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிப்பது, அர்ச்சனைகள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, இதெல்லாம் சரியை முறையில் அடங்கும். இந்த சரியை முறையை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் பெருமான். இவர் சரியை நெறியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர். இதற்கு அடுத்ததாக உருவமாக அங்கே இருக்கின்ற இறைவனை நம் மனதிலும் எப்படி நினைப்பது, அங்கே பார்த்த அந்த நடராச பெருமானை, ஒரு சிவலிங்கத்தை என்னுடைய உள்ளத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயிற்சி எடுக்கின்ற ஒரு நிலைக்கு பெயர் கிரியை என்று பெயர். இதில் வழிபாடுகள், குறிப்பாக வழிபாடுகள் செய்வது, இறைவனை உள்ளேயும் பார்க்க முயற்சிப்பது, இன்னும் பார்க்க முடியாது, முயற்சிப்பது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஓ, காட் அங்கே இருக்கார், ஓகே, எங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், ஒயிட் கிளாத் போட்டிருக்கார், இங்கேயும் ஒயிட் கிளாத் போட்டிருக்கார், மாலை போட்டிருக்கார் என்ன அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி பார்க்கின்ற ஒரு முதிர்ச்சி நிலைக்கு பெயர் கிரியை என்று பெயர். இந்த நிலையில் நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திரு ஞான சம்பந்த பெருமான். அதற்கு அடுத்த நிலை இறைவன் உள்ளேயே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு பெயர் யோக நிலை என்று பெயர். இந்த நிலையை நமக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்தார். அடுத்ததாக ஞான நிலை, இறைவனும் இறைவியும் எல்லாம் ஒன்றே, நாம் இறைவனோடு இரண்டர கலந்திருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு உணர்த்துவது ஞான நிலை. அதை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் மாணிக்கவாசக பெருமான். இறைவனிடம் நாம் கொள்கின்ற வழிபாடு, இறைவன் அங்கே இருக்கின்றான், இங்கே இருக்கின்றான், இங்கேதான் இருக்கின்றான், நானும் இறைவன் தான் என்கின்ற 4 படிநிலைகளிலே நாம் உயர்கின்றோம். இந்த 4 படிநிலைகள் உயர்வது என்பது ஒரு பிறவியில் நடக்கலாம், பல பிறவிகளில் நடக்கலாம், பல கோடி பிறவிகளில் நடக்கலாம். ஆக இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற இந்த நிலையில் முதலில் நாம் எல்லாம் சரியை மாணவர் என்று வைத்துக் கொள்ளலாம். நம்மெல்லாம் ஞானியாக இருந்தோம், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறோமா என்றால் எனக்கு தெரியவில்லை. நான் அப்படி இல்லை, நீங்கள் சிலர் அப்படி இருக்கலாம், எல்லோரும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக நாம் ஆரம்ப நிலை மாணவர்களாக இருந்து அதை வழிபாட்டை சரியாக செய்தோம் என்றால், பள்ளி படிப்பை ஒழுங்காக முடித்தால் கல்லூரி படிப்பில் நல்லபடியாக படிக்கலாம். அதை அப்பர் பெருமான் என்ன சொல்கின்றார், இது நான் சொல்வது 4ஆம் திருமுறை 77வது பதிகம், அதில் 3வது பாடலை நான் சொல்கின்றேன். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுகினார் பதிர்ச்சியாகும், துளக்கி நன்மலர் தொடுத்து ஆற்றுய விண்ணோரெல்லாம் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதஞ்சொன்னார்க்கு அடிகளாம் அருளுமாமே. கடினமா இருக்கா? என்ன சொல்றாருன்னா, திருக்கோயிலை பெருக்குவது, திருக்கோயிலை சுத்தம் செய்வது. நம்ம கோவிலுக்கு போகின்றோம் என்றால் நாம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு வருவது மட்டுமல்லாமல் அந்த திருக்கோவிலை தூய்மைப்படுத்துவது, இது நாம் செய்ய வேண்டிய, உடலால் செய்ய வேண்டிய ஒரு பணி. அதை நாம் செய்ய வேண்டும். திருக்கோயிலை பெருக்குவதால் எவ்வளவு இன்பத்தை சிவபெருமான் கொடுப்பான் என்றால் இவ்வளோ இன்பத்தை கொடுப்பார் திருக்கோயிலை பெருக்குகின்றவர்கள். அதையே மெழுகுவதால், அதை நல்லா கிளீன் பண்ணி பாலிஷ் போட்டு அதுபோல் மெழுகி வாட்டர் கிளீனிங் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி அப்படி மெழுகி கோலமிட்டு, வாசல் பகுதியிலே கோலமிட்டு, மாட்டு சாணம் எல்லாம் வைத்து கோலமிட்டு, கலர் கோலங்கள் எல்லாம் போட்டு அப்படி செய்வதால் 10 மடங்கு இன்பம் ஏற்படும். பெருக்குவதால் ஜஸ்ட் கிளீனிங், ப்ரூம் ஸ்டிக் வச்சுக்கிட்டு கிளீன் பண்ணால் இவ்வளோ கிடைக்கும்.
அது இன்னும் வாட்டர் கிளீனிங் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதை விட என்ன முன்னாடி கிடைச்சதோ அதை விட 10 டைம்ஸ் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒளியை உடைய நல் மலர்களை பறித்து அவற்றை மாலை தொடுத்து இறைவனுக்கு ஒப்படைத்தால் தூய வீட்டு உலகத்திற்கு இவ்வான்மா மேல் நோக்கி செல்லும். இந்த உடலை விட்டு நம்முடைய உயிர் பிரிந்தவுடன் எங்கே போகும் அப்படின்னு கேட்டோம் இல்லையா சுய பரிசோதனையில. எங்கே போகும்? இறைவனுக்கு மலர் தொடுத்து ஒரு ஆலயத்திற்கு சிவபெருமானை பார்க்கும்போது மலர் இல்லாமல் நான் செல்ல மாட்டேன், அதை நாம் தொடுப்பது சால சிறந்தது, நாமே பறித்து நாமே தொடுத்தால் முழு பலன். அதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு கடையிலே வாங்கி கொள்கின்றோம், பர்ச்சேஸ் பண்றோம் என்றால் பரவாயில்லை, அதையாவது இறைவனுக்கு மாலை சாற்றுவது என்றால் இந்த ஆன்மா முக்தி பயணத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது, கோயிலில் விளக்கு ஏற்றுபவர்கள் உண்மை வழியில் செலுத்தும் ஞானமாகிய வீடு பேறு பெறுவர். முழு ஞானம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4வது நிலையை அடைவார்கள். போஸ்ட் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி நிலையை அடைவார்கள். கோவிலில் விளக்கு ஏற்றுவது. கோவிலில் விளக்கு ஏற்றுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய செயல் என்பதை பாருங்கள். இதற்கெல்லாம் பல உதாரணங்கள் நம்மளுடைய திருமுறைகளிலே இருக்கின்றன. திருமறைக்காடு என்ற ஒரு தலம் இருக்கின்றது, வேதாரண்யம் என்று சொல்வார்கள். அந்த திருமறை காட்டிலே ஒரு விளக்கை யாரோ ஏற்றி வைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த விளக்கில் அந்த எண்ணெய் எரிந்து எரிந்து அதில் இருக்கின்ற அந்த ஆயில் தீர்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு எலி, ரேட், அது எண்ணெயை குடிப்பதற்காக அங்கே வருகின்றது. அந்த விளக்கிற்கு அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, விளக்கேற்ற வரல, விளக்கில் இருக்கிற எண்ணெயை குடிக்கிறதுக்காக வருது. எண்ணெயை குடிக்க முயற்சிக்குது. அப்போ அதோடைய முடிகள் அந்த நெருப்பில் பட்டு அதுக்கு சூடாக இருக்கிறது. சூடு பட்ட உடனே அப்படி தலையை வேகமாக திருப்புகிறது. திரும்பின உடனே அந்த திரி, ஏற்கனவே எரிந்த திரி, கொஞ்சம் அது ஆஃப் ஆகிற ஒரு நிலையில் இருந்த திரி பை மிஸ்டேக்கு இந்த ரேட் இப்படி பண்ணதுல அந்த திரி தூண்டப்பட்டு வெளிச்சம் வந்திருக்கு. இந்த புண்ணியத்தை செய்ததால் அந்த ரேட் அடுத்த பிறவில மாபலி சக்கரவர்த்தி என்கின்ற மிகப்பெரிய அரசனாக பிறக்கின்றது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இந்த எலி பை இன்டென்ஷன் நல்லது பண்ணல, அது போனது விளக்கு எண்ணெயை குடிப்பதற்கு. ஆனால் நடந்தது தெரியாமல் தூண்டியது திரியை. தெரியாமல் திரியை தூண்டியதற்கே, அதாவது எண்ணெயை குடிக்க சென்ற எலி தெரியாமல் திரியை தூண்டியதால் மன்னனாக பிறக்க வைத்தான் சிவபெருமான் என்றால், அடுத்த பிறவில நீங்க கோவிலுக்கு போய் விளக்கு நீங்கள் தெரிந்தே ஏற்ற வேண்டும் என்று ஏற்றினால் உங்களை என்னவாக பிறக்க வைப்பான் என்பதை நீங்க பார்க்கலாம். மன்னனாக கூட பிறக்க வேண்டாம், தன்னுடைய சிவலோகத்திலே தன்னுடைய திருவடி நிலையிலேயே வைத்துக் கொள்வான். அது ஆலயத்திற்கு செல்வது, வழிபாடு செய்வது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக, அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகடாம் அருளுமாமே. கீதங்கள் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளை அளப்பில பாடிக்கிட்டே இருக்கணும். திருமுறைகளை தொடர்ந்து பாடுபவர்களுக்கு என்ன செய்வாராம்? அவரு என்ன செய்வார்னே சொல்ல முடியாது. என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார். எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வழிபாடு. திருமுறைகளை பாடுபவர்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார். ஆக அனைவரும் திருமுறைகளை ஓத வேண்டும், பண்ணோடு ஓத வேண்டும். பண் வரவில்லை என்றாலும் பாட வேண்டும், பாடவில்லை என்றாலும் படிக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். 18,350 பாடல்கள் இருக்கின்றன. 12 திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார்கள். அது ஒரு திருமுறைக்கு ஒரு சிறிய 4 லைன் பாடல், ஒரு பேராகிராஃபாவது பாட வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 1ஆம் திருமுறைக்கு 4 ஒரு பாடல், 2ஆம் திருமுறையில் ஒரு பாடல், ஜஸ்ட் ஒரு சாம்பிள், ஒன்னொன்லையும் ஒரு சாம்பிள். 3ஆம் திருமுறையில் ஒரு 12 திருமுறைகளில் 12 பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் பாடுகிறோமா? மற்ற மதங்களில் அந்த மதத்தில் சொல்லப்பட்டதை ஒருவன் செய்யவில்லை என்றால் மதத்திலிருந்து ஒதுக்கி விடுவார்கள், அந்த சமயத்துக்குள்ளே நுழைய முடியாது. நம்முடைய மதத்தில் இது பெரிய ஃப்ரீடம் மதம், எதை வேணாலும் செய்யாம இருக்கலாம். இப்போ 12 திருமுறைகளை தினந்தோறும் நாம் ஓத வேண்டும். காலையில் 6 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, வழிபாடு செய்யும் போது, விளக்கேற்றும் போது, பூசை அறைக்கு செல்லும் போது, ஆலயத்திற்கு செல்லும் போதெல்லாம் 12 திருமுறை பாட வேண்டும். 12 திருமுறை பாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, அவசர உலகம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்,
ஃபாஸ்ட் ஃபுட். அப்படி அவசர உலகத்தில் நாம் இருப்பதால் அந்த 12 பாடாவிட்டாலும் அதிலிருந்து ஒரு ஐந்தையாவது பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல். தேவாரம் என்பது என்ன? 7 திருமுறைகள். திருமுறை 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 திருமுறைகள்ல இருந்து 7 பாட்டு பாடாட்டி ஒரே ஒரு பாடல். தோளுடைய செவியன் விடையேறி தூவென்பது சொல்லி அதை பாட சொல்லியிருக்காங்க. திருவாசகத்தில் 658 பாடல்கள் இருக்கின்றன. 658 பாடாட்டி ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் பாட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருவிசைப்பா என்கின்ற 9ஆம் திருமுறையிலிருந்து 2 பாடல்கள். திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். 10ஆம் திருமுறையில் ஒன்றும் கொடுக்கவில்லை. 11ஆம் திருமுறையில் பாடச் சொல்லவில்லை. 12ஆம் திருமுறையாகிய நாயன்மார்கள் புராணத்தில், பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணத்திலிருந்து ஒரு பாடல் பாட சொல்லியிருக்கிறார். இந்த 5 பாடல்களையும் நாம் பாடவில்லை என்றால் நாம் சிவபக்தன் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் இல்லை. ராங், சீட்டிங் என்று பொருள். 12 திருமுறைகள் யாரு? திருமுறைகளே சிவபெருமான். திருமுறைகள் சிவபெருமானை பற்றி பாடுவது அல்ல. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே. தோத்திரம் என்றால் திருமுறைகள், திருமுறைகள் ஆனார்தாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமுறைகளே சிவபெருமான். அதுல இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் அவனுடைய முடி, அவனுடைய கண், அவனுடைய காது, அவனுடைய உடல். திருமுறையை தலையில் சுமப்பது நமக்கு சிவபெருமானை தலையில் சுமப்பது போல. குழந்தையை தோல்ல தூக்கிட்டு போற மாதிரி சிவபெருமானை தலையில் தூக்க வேண்டும் என்றால் அந்த சிவபெருமானை எப்படி தூக்குறது? இந்த சிவலிங்கம் ரொம்ப வெயிட்டா இருக்குமே, ஸ்டோன் வெயிட் தாங்காது எனக்கு என்றால் திருமுறைகளை தூக்கினால் சிவபெருமானையே தூக்குவதற்கு சமம். அப்படிப்பட்ட அந்த திருமுறையில் 5 பாடல்களையாவது நாம் பாட வேண்டும். இந்த கைலை அறக்கட்டளையில் பஞ்சபுராண பாராயண இயக்கம் ஒன்று நடத்துகின்றோம். இந்த 5 பாடல்களை பாராயணமாக ராகமாக பாடாவிட்டாலும் பரவாயில்லை, பாட வேண்டும். பாட முடியவில்லை, பாட தெரியவில்லை என்றால் பாராயணமாக பை மெமரைஸ் பண்ணிட்டு அதை யாராவது மனனமாக சொன்னால் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும். இது பாருங்க, எவ்வளோ ஒரு பியூட்டி பாருங்க. இதை படிக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த கிஃப்டை பண்றவங்களுக்கு கிஃப்டாக சர்டிபிகேட் கொடுக்கின்றோம். வருகின்ற 30/8/2024 விழாவில், அடுத்தது 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற விழாக்களில் எல்லாம் நாம் இதற்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றோம். செஞ்சோரம் பகுதியில் வருகின்றவர்களும் சரி, அங்கே கேஎல் பகுதி, பட்டு கேவ்ஸ் பகுதிக்கு வருகின்றவர்களும் சரி, இந்த பஞ்சபுராணம் யார் யாரெல்லாம் பாராயணமாக பாட முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நாம் சான்றிதழ் வழங்குகின்றோம். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக பஞ்சபுராணத்தை பாடுவது அவசியம். அதற்கு அடுத்ததாக இந்த சாத்திரம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம், அடிப்படை அறிவு. இப்போ நாம் கற்றுக்கொண்டது என்ன? சுய பரிசோதனை. நான் யார்? நான் என்றால் என்ன? நான் என்றால் உயிர் பிளஸ் உடல். இப்போ உயிர் யார்? உடல் யார்? உயிர் எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? யாரால வந்தது? எப்போ வந்தது? எங்கே எத்தனை நாள் இருக்கும்? எங்கே போகும்? இந்த உடல் எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? யார் கொடுத்தாங்க? எத்தனை நாள் இருக்கும்? எப்படி போகும்? இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் அவனை பற்றியும் அவளை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் இஸ்ரேல் வாரை பற்றியும் இதெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன பண்ண போகின்றோம்? இதை தெரிந்து கொண்டு மற்றதை தெரிந்து கொள்வது சால சிறந்தது. இது தெரியாது, மற்றது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட். இந்த லைஃபே வேஸ்ட். ஆக இந்த லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன? ஏன் சந்தோஷமா இருக்கோம்? ஏன் சோகமா இருக்கோம்? ஏன் துன்பத்தில் இருக்கோம்? இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன செய்யறது? இது போன்ற ஒரு முக்கியமான வாழ்க்கை குறிப்புகளை வருகின்ற 30ஆம் தேதி மாலை நிகழ்விலே நான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். அத்தனையும் சூத்திரம், அத்தனையும் ஃபார்முலாஸ். நீங்கள் அதை அனைவரும் கேட்டு தெளிவு பெற்று உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் அதை தெரிவித்து அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. ஏனென்றால் துன்பம் என்றால் என்ன? துன்பம் ஏன் வருகிறது? இப்போ நான் படுகின்ற துன்பத்திற்கு காரணம் யார்? இது நான் வருங்காலத்தில் படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அத்தனையும் சொல்லித்தரப்போம். அருமையான ஒரு நிகழ்வு அங்கே நடக்கின்றது. ஐயா கோவிந்தன் சாமிநாதன் ஐயா அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். செஞ்சோரம் பகுதி ஆலய குழுவினர் மிகப்பெரிய உதவியை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆலயத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்து பெருமானை தரிசித்து அடியார் பெருமக்களுடன் இணைந்து இருந்து இந்த ஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை பெற்று நம்முடைய வருங்கால வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் என்ன உதவி செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எதை சொல்லித்தர வேண்டும் அவர்கள்